Hi guys, welcome back. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்டெக்ஸ் 2.7 ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர் இஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் என்னது? கேஹெச் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1.67 into 10 power 8 பாஸ்கல் at 298 Kelvin. கொஸ்டின் என்னது? கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. குவான்டிட்டினாலே அவங்க கேட்கறது மாஸ். ஓகேவா? மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இன் 500 ml ஆஃப் சோடா வாட்டர். இங்க வந்து சால்வெண்ட் வந்து சோடா வாட்டர். when packed under 2.5 atmosphere கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து 2.5 அட்மாஸ்பியர்ல இருக்கிறப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஹென்ரிஸ் லா மேலே சொல்லிட்டாங்க. இப்போ ஹென்ரிஸ் லா ஃபார்முலா போட்டுடலாம். ஹென்ரிஸ் லா ஃபார்முலா என்னது? P is equal to KH into X. இங்கே வந்து பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு KH into X ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேஹெச் வழி டேரக்டா கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ப்ரெஷரை வந்து 500 ml 2.5 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதை ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரிக் பாஸ்கில் வந்து வி ஹாவ் டு கன்வெர்ட். ஓகேவா? 2.5 அட்மாஸ்பியரை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதாக மாற்றணும். PCO2 வந்து they have given us 2.5 ATM. இதை பாஸ்கலா மாற்றணும். ஏன்னா இது பாஸ்கல்ல தானே இருக்கு. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பாஸ்கலா மாத்திரக்கு என்ன இதால் மல்டிப்ளை பண்ணோம்? 1 ATM படிச்சிருப்போம். 1.10325 into 10 power 5 பாஸ்கல். இதில் பண்ணிட்டீங்கன்னா you'll be getting 2.533125 into 10 power 5 பாஸ்கல்னு வரும். சரிங்களா? ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. கேஹெச் டைரக்டா தெரியும். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட வேண்டியதுங்க. அவ்வளோதான். XCO2 is equal to 2.533125 into 10 power 5 divided by XCO2 mole fraction. Mole fraction தான் சாரி KH தான் 1.67 into 10 power 8. கரெக்டா? இதை பண்ணினா you'll be getting mole fraction which is equal to 0.00152. ஓகே, திஸ் இஸ் த ஆக்சுவலா இது வந்து டோட்டல் மோல் ஃபிராக்ஷன். கார்பன் டை ஆக்சைடு இதுல டோட்டல் மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ் மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ மோல் ஃபிராக்ஷனோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் எக்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இங்கே வாட்டர். சின்ஸ் பாத்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் வேல்யூ ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால யூ கேன் ரைட் இட் அஸ் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப நெக்லிஜிபிள். ஏன்னா கால்குலேஷன் பர்பஸுக்கு ரொம்ப நெக்லிஜிபிள். அதனால டினாமினேட்டர் இருக்க கார்பன் டை ஆக்சைடை we will ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ வில் பி ரைட்டிங் இட் as NCO2. It is approximately equal to NCO2 divided by number of moles of H2O. ஓகேவா? அப்புறம் இங்க டிசால்டிங் எவ்வளோ? ஜெனரலா போன சமம்லாம் எம்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 1000 கிராம்ஸ் எடுத்திருக்கு. இங்க வந்து 500 ml டைரக்டா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 500 ml ஆஃப் சோடா வாட்டர் அப்படின்ட்டா 500 ml. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மாஸ் அப்பான் மோலார் மாஸ். நம்ம 500 ml 500 mlங்கிறது 500 கிராமோட மீனிங் தான். மாஸ் அப்பான் மோலார் மாஸ் H2 வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளோ? 18. ஓகே, which will be equal to 27.78 moles. Okay, so 500 ml is equal to 500 grams தான். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கணும்? இதான தேவை. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டிட் பண்ணா சால்வ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? ஸோ NCO2 டைரக்டா போட்டுறேன். NCO2 is equal to X into X times number of moles of water. இது வந்து வாட்டரோடது. H2O. X எவ்வளோ? 0.00152. 0.00152 into 27.78 பண்ணீங்கன்னா you will be getting as 0.042 moles of carbon dioxide. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்கறாங்க? மாஸ் கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து W அப்பான் மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? 44 தானே.
ஸோ விச் மீன்ஸ் W is equal to 0.042 into 44 grams பண்ணிங்கன்னா W is equal to 1.848 grams. ஆல்மோஸ்ட் 2 கிராம் இருக்கு. எவ்வளோ கிராம்ல? 500 கிராம்ல. அதனாலதான் அங்க நம்ம கால்குலேஷன் ஈஸியா இருக்கனால நெக்லெக்ட் பண்ண அந்த வேல்யூ. கிளியரா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.